பிலிப்பீன்ஸ் நாட்டோட மலைக்காடுகளுக்கு மேல மேகங்கள் பண்டைய மலைகளை மோதிக்கிட்டு இருக்கு. சூரிய ஒளி தரையில படாத இந்த காடுகள்ல ஒரு வேட்டைக்கார பறவை வாழுது. அது ரொம்பவும் அரிதான ஒரு பறவை மட்டும் இல்லைங்க, அது ஒரு கம்பீரமான பறவை. உலகம் இதை குரங்கு தின்னும் கழுகுன்னு அழைச்சது. ஆனா பிலிப்பீன்ஸ் மக்கள் இதை அன்போட ஹரிபோன்னு அழைக்கிறாங்க. அப்படின்னா பறவைகளின் அரசன்னு அர்த்தம். இந்த பறவை வெறும் 600க்கும் குறைவான எண்ணிக்கையில தான் இருக்குங்கிறது வேதனையான ஒரு விஷயம். இன்னைக்கு பூமியில மிகவும் அழிந்து வரும் வேட்டையாடுற பறவைகள்ல பிலிப்பீன்ஸ் ஈகிளும் ஒண்ணு. இன்னைக்கு வனமும் வனமுள்ள இந்த பறவையை பத்தி தான் பார்க்க போறோம். இவற்றோட வாழ்க்கை, அதில் இருக்கிற மர்மம், இவை உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தை பத்தியும் முழுமையா இன்னைக்கு பார்க்கலாம். பிலிப்பீன்ஸ் ஈகிளுடைய கதை 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குச்சுங்க. இவற்றோட மூதாதையரான சாதாரண ராப்டர்கள் பிலிப்பீன்ஸ் தீவு கூட்டத்துக்கு வந்தபோது கடலால் தனிமைப்படுத்தப்பட்ட எரிமலைகளால் வடிவமைக்கப்பட்ட இந்த நிலம் ஒரு புதிய பரிணாம கதையை தொடங்குச்சு. போட்டியிட பெரிய வேட்டையாடுற விலங்கு இல்லாததால இந்த ராட்சச பறவை காட்டின் சிறந்த வேட்டைக்காரனா பரிணமிச்சுது. 1896ஆம் ஆண்டுல பிரிட்டிஷ் இயற்கை ஆர்வலர் ஜான் ஒயிட்ஹெட் தனது உள்ளூர் வழிகாட்டியை அழைச்சிக்கிட்டு ஒரு ஆய்வுக்காக போன போது பிலிப்பீன்ஸ் ஈகிளை முதல்ல பார்த்தாரு. அப்போ அவருடைய உள்ளூர் வழிகாட்டி அந்த பறவையை சுட்டு வீழ்த்தினதா பதிவு செஞ்சிருக்காரு. பின்பு இதை ஆய்வு செஞ்சு அறிவியல் ரீதியா முறையா விவரிச்சு உலகறிய செஞ்சாரு. ஆரம்ப கால அவதானிப்புகள் இதை முக்கியமா குரங்குகளையே உண்ணுறதா குறிப்பிட்டதால அவர் இதை குரங்கு உண்ணும் கழுகுன்னு தான் பதிவு செஞ்சாரு. ஆனா விரைவில் விஞ்ஞானிகள் இவற்றை முழுமையா ஆய்வு செஞ்ச போது இவற்றோட உணவு வெறும் குரங்கு மட்டும் இல்ல, பலதரப்பட்ட உணவுகளையும் உண்ணுதுன்னு உணர்ந்தாங்க. மேலும் சுற்றுச்சூழல் அமைப்புல இவற்றோட பங்கு ரொம்பவும் ஆழமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. 3 அடிக்கு மேல உயரமும் 7 அடி நீளத்துல ரெக்கைகள் கொண்ட இந்த பிரம்மாண்ட பிலிப்பீன்ஸ் ஈகிள் உலகில மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த கழுகுகள்ல ஒண்ணு. எச்சரிக்கையானாலோ அல்லது அச்சுறுத்தப்பட்டாலோ கம்பீரமான சிங்கத்தோட பிடரி போல இவற்றோட நீண்ட பழுப்பு நிற இறகுகள் சிலிர்த்து ஒரு கிரீடம் போல எழும்பும். இது இவற்றோட சிறப்பம்சங்கள். இவற்றோட கண்கள் பெரியதா சாம்பல் மற்றும் நீல நிறத்தில் இருக்கு. மேலும் மனிதர்களை விட 8 மடங்கு கூர்மையான பார்வை கொண்டதுன்னா வியப்பா இருக்குல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.